அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுங்க. அதனால தான் இந்த ஒரு பதிவு பற்றின உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டுருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுவதற்கோ, உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல், கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டைன்னு அனைத்து விதமான பிரச்சனைக்கும் நாம் தெரியாமல் வாஸ்து முறைப்படி வைக்கக்கூடாத சில செடிகள் வச்சுருப்போம். இல்லைன்னா நம்மளுக்கே தெரியாமல் சில செடிகளை வைத்தாதாலே தான் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம். குறிப்பிட்ட செடிகள் பார்த்தினா வீட்டில் வைத்து வளர்த்தாலே வீட்டில் எப்போதும் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்குவதற்கு நீங்கள் இந்த மாதிரியான செடிகளை வைத்து பராமரிங்க. நிச்சயம் பார்த்தினா அந்த பிரச்சனை விரைவில் சரியாகும். வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டிய முக்கியமான 5 வாஸ்து செடிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் பணவரவை இந்த முறையில் அதிகரித்துக்கலாம். அது எந்த செடின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வீடு கட்டும் போதே வாஸ்து முறைப்படி தான் எல்லாமே கட்டியிருப்போம். அதில் வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லைங்க, வீட்டில் வாஸ்து செடிகளுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகள் மரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. வீட்டை சுற்றிலுமோ இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் நாம் வைக்கக்கூடிய மரங்கள் பசுமையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் நிதி நிலைமைக்கு காரணமாக அமைதுன்னு கூட சொல்லலாம். சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலோ நட்டு வைத்து வளர்த்தாலே தூய்மையான காற்று கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, பலவிதமான நன்மையை நமக்கு தந்துட்டுருக்கு. இந்த செடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய தன்மை இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எந்தெந்த செடிகள் வீட்டில் வைத்தா நம்முடைய பிரச்சனை தீரும், நன்மை அதிகமாகணும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதன்படி பார்த்தீங்கன்னா சில செடிகள் வீட்டில் வைப்பதன் மூலம் அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சூழலை ஏற்படுத்தி தருங்க. சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருக்கக்கூடிய செடி துளசி செடி தாங்க. இது ரொம்பவே புனிதமான ஆற்றல் நிறைந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியில் இது ஒன்று. இது வீட்டில் வளர்த்திங்கன்னா வீட்டில் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் அதிகரிக்குங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா கொசுக்களை அண்ட விடாது, காற்றை ரொம்ப சுத்தப்படுத்தி தருது. இதில் மருத்துவ குணம் அதிகம் இருப்பதால் வளர்ப்பது ரொம்ப சுலபங்க. துளசியை நீங்கள் எங்கே வைத்தாலும் அது சூரிய ஒளி ஈர்த்துக்கிட்டு ஜன்னல், பால்கனி, வீட்டினுடைய முன்புறம், பின்புறம்னு எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் வைத்து வளர்க்க ரொம்பவே சிறப்பான ஒரு செடிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக சொல்லுவாங்க. இந்த மூங்கில் செடி நம்ம வைத்து வளர்ப்பதில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்ப்பதாலும் வைக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்று பலன் மாறுபடுங்க. 5 என்ற எண்ணிக்கையில் வைத்திங்கன்னா செல்வத்தை தரும், 6 வைத்து வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், 7 வச்சிங்கன்னா ஆரோக்கியத்தை தரும், 21 வைத்திங்கன்னா அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். மேலும் அதிர்ஷ்டத்தை தருவதோடு மட்டும் இல்லை, இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிங்க. இதனுடைய இலையினுடைய அமைப்பே வட்ட வடிவமாக இருப்பதால் நாணயங்கள் போல தோற்றம் அளிக்கும். இதனுடைய நுனிப்பாகம் கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவமாக தாங்க இருக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா செல்வத்தை இருக்கக்கூடிய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த செடி வீட்டுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருங்க. இந்த செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருப்பதால் வீட்டில் நிம்மதியான சூழலை உருவாக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாவெண்டர் செடிங்க. இது மருத்துவ குணமும் நறுமணத்தை தரக்கூடியதாக இருந்தாலோ இது மனதுக்கு அமைதியை தருங்க. இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் மணி பிளான்ட். இது நம்முடைய பண பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்தி தரும். இது வீட்டுக்கான அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய செடியில் இதுவும் ஒன்று. இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குதுங்க.
வெற்றியை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியா தொழில் வளர்ச்சியில் படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. மேலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் சாமந்தி பூ மலர்கள் நம்பிக்கை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருக்குது. இந்த அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்தாலே போதும், வீட்டில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதோடு வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி உண்டாக்கும். இதை நீங்கள் வீட்டுக்கு முன் வாசலுக்கு அருகிலே வைத்து சாமந்தி பூ செடியை நட்டு வளர்ப்பது உங்களுக்கான அதிர்ஷ்டமாக சொல்லப்படுதுங்க. வடக்கு இல்லைனா கிழக்கு திசையில் சாமந்தி பூச்செடியை வைத்து வளர்ப்பது இன்னும் சிறப்பான பலனை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவப்பு செம்பருத்தி பூ தாங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் காளிக்கும் ரொம்பவே விருப்பமான மலர். இந்த தெய்வீகத்தன்மை கொண்ட பூவை நீங்கள் வளர்த்தாலோ தோட்டத்திலோ இல்லைன்னா வீட்டுக்கு அருகில் சூரிய ஒளிப்படக்கூடிய இடத்துல வச்சாலே போதும். இது வீட்டில் நிலையான தன்மை உண்டாக்கும், மகிழ்ச்சி நல்ல ஆற்றலை தருங்க. இந்தியாவில் மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளை வளர்ப்பது அதிர்ஷ்டமாக சொல்லுவாங்க. வாஸ்து முறைப்படி சில செடிகளை வைத்து வளர்த்தாலே பணவரவு நன்றாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சில செடிகள் என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இதில் மணி பிளான்ட்டு ஒன்று. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு, ஃபார்மாட்டிகைடு, பென்சைன் போன்ற நச்சுக்களை ஈர்த்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுங்க. டிவி, செல்போன் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களை இருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சையும் இந்த செடி கிரகித்து கொள்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வைத்து வளர்க்க தென்கிழக்கு திசையில் ரொம்ப நல்லதுங்க. கடன் பிரச்சனை தீர்வதோடு செல்வம் சேருன்னு சொல்லுவாங்க. வடக்கு திசையில் மட்டும் இந்த செடியை வைத்து வளர்க்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகரிக்கக்கூடிய மங்களகரமான ஒரு செடினா அது மல்லிகைப்பூ செடிங்க. இது வீட்டு வாசலில் வைத்து வளர்த்திங்கன்னா நன்மை தருங்க. எங்கெல்லாம் நல்ல வாசனை இருக்குதோ அங்கெல்லாம் லட்சுமி தேவி நிச்சயம் குடியிருப்பா. எனவே மல்லிகை பூச்செடியை வாசலை வைத்திங்கன்னா வீட்டில் இது அதிர்ஷ்டத்தை கொட்டுவதோடு நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்து செல்வத்தை பெறுவதற்காக நம்பப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா தொட்டாஞ்சனிங்கி, இது அதிர்ஷ்டமான செடிகளில் இதுவும் ஒன்று. இது செடியை வாடிவிடாமல் தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரிங்க. இதனால் ராகு தோஷம் நீங்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் விஷ்ணு சிவனை நினைத்து வழிபட்டிங்கன்னா இந்த பூச்செடி பார்த்தீங்கன்னா சங்கு பூச்செடி, அதிலும் நீல நிற சங்கு பூச்செடி அதே கட்டாயம் வீட்டில் வளர்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை மேலோங்கும். அதே போல் வீட்டை சுற்றிலும் துளசி செடிகளை வைக்கலாம். இது லட்சுமி தேவிக்குரியதாக இருப்பதால் வீட்டு முற்றத்தில் துளசி செடியை வைத்து வளருங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். இது வீட்டை நிரப்பி கொண்டே இருக்குங்க நறுமணத்தை. இதனால் பாசிட்டிவ் ஆற்றலும் வீட்டுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக கருப்பு ஊமம். கருப்பு இல்லைன்னா வயலட் கலர் ஊமத்தின் செடியை வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம். இந்த செடி சிவனுக்குரியதாக இருந்தாலும் பாலாபிஷேகம் செய்து துளசி செடியை போலவே இந்த செடியும் நம்ம வணங்கி வரலாங்க. இதனாலேயும் பணவரவு கிடைப்பதோடு பித்ரு தோஷத்திலிருந்தே நீங்கள் நிச்சயம் விடுபட முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாம்பு செடி. இதை வீட்டில் வளர்த்தாலும் செல்வமும் ஆரோக்கியமும் உண்டு. இந்த செடிகளை படுக்கும் அறைகளை வைக்க வேண்டாமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படுக்கையறையில் நிறைய செடிகளை வளர்க்க தேவையில்லைங்க. ஆனால் ஜாஸ்மின், லெவண்டர், மூங்கில், பிஸ்லில்லி போன்ற தாவரங்களை மட்டுமே படுக்கையறைகளுக்குள்ளே வைக்கலாங்க. வீடுகளில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய செடிகள் எதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். பருத்தி செடியை வீட்டில் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. காரணம் துரதிர்ஷ்டத்தை வீட்டுக்குள்ளே வந்துடுமா. அதே போல் பொன்சாய், பருத்தி செடிகள், புளி, அத்திப்பழம் போன்றவற்றை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிலர் தன் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணத்தை போராடிட்டு தாங்க இருக்கீங்க. அந்த வகையில் இந்த 5 செடிகள் உங்கள் வீட்டில் நட்டு வளருங்க. பண கஷ்டம் நீக்கி பண வரவு அதிகரிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக சொன்னது துளசி செடி. இது லட்சுமி தேவியின் வடிவமாக இருப்பதால் இந்த செடியை நட்டு வைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபட்டு வர பொருளாதார நிலையை நன்றாக வைத்திருக்க முடியும். அடுத்ததாக வாழைச்செடி. பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வாழை செடியை நடவு செய்வது உங்களுக்கான மகிழ்ச்சியும் செழிப்பையும் பராமரிக்குது. இது முன்னேற்றத்திற்கான வழியும் திறக்குதுங்க. அடுத்தபடியாக மூங்கில் செடி. இந்த மூங்கில் செடி இல்லைன்னா மூங்கில் மரம் வீட்டிற்கு மங்களகரமான தன்மை உண்டாக்கும். கிழக்கு திசையில் ஒரு மூங்கில் மரத்தை நடவு செய்வதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வைத்திருக்குங்க.
நேர்மறை ஆற்றலை எப்போதும் பார்த்தீங்கன்னா இதே இருக்கும். இந்த பதிவில் நம்ம வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டிய முக்கியமான 5 வாஸ்து செடிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.